அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போர்ட்டோஸ் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முஸ்லீம் வீட்டு, அதாவது முஸ்லீம் ஸ்டைலில் சொல்ல போனால் பாய் வீட்டு தம் பிரியாணின்னு சொல்லலாங்க. ரொம்பவும் டேஸ்டியாக, ரொம்பவும் அருமையாக தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி ரொம்பவும் அருமையாக, ரொம்பவும் நல்லா இருந்துச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக இந்த பிரியாணியை பார்த்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக இதில் நிறைய டிப்ஸ்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு தாங்க பீஃப் எடுத்திருக்கேன். பீஃபை முள்ளு கறியாக வாங்கிக்கோங்க, ரொம்பவும் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. நான் இதை குக்கரில் வேக வச்சுக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மசாலாத்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. அடுத்ததாக நான் இது கூட முட்டையும் வேக போட்டுக்கிறேன். முட்டை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெங்காயத்தூள் இதுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு எதுக்கு வெங்காயத்தூள் சேர்க்குறேன்னா, முட்டை வெடிக்காமல் உடையாமல் நல்லா சூப்பராக வருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததான் நான் வெங்காயம் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு 600 கிராம் அளவுக்கு வெங்காயம், 300 கிராம் தக்காளி, பச்சை மிளகாய் 8 எடுத்துக்கிறேங்க. இதுக்கு ஃப்ரெஷ் பே லீஃப் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மல்லி புதினா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு 50 கிராம் முந்திரி, பட்டை, கிராம்பு 10, ஏலக்காய் 10, பிரியாணி இலை, ஸ்டார் பட்டை எடுத்துக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் சட்டி வச்சுக்கலாம் பிரியாணிக்கு. இதுக்கு நான் 200 மில்லி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச பட்டை, கலாம்பர், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச பே லீஃபையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பூந்தலைன்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்ச முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முந்திரி லேசாக சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி புதினா எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கணுங்க. சில பேர் அரை வேக்காடோடு நம்ம செஞ்சுருவாங்க. அப்படி செஞ்சால் நல்லா இருக்காது. நம்ம இந்த வெங்காயம் எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கணும். முக்கால்வாசிக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த பிரியாணி நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக. அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு நான் 2 பவுல் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா இதுக்கு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய், மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இது பிரியாணி மசாலா நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அடுத்ததாக கரம் மசாலா 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட கறியை இது கூட சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போடுங்க, அப்போ தான் பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நான் இதுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் நான் 400 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறேங்க 1 கிலோ அரிசிக்கு. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. நான் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நான் 1க்கு 1.5 அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்ற போகிறேன். எதில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1க்கு 1.5 அளவு தண்ணி எடுங்க. கரெக்டான அளவாக இருக்கும். நான் ஏற்கனவே கறி வேக வச்ச தண்ணி, தயிர் 400 மில்லி அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தாங்க தண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அரிசி குலையாமல் நல்லா சூப்பராக பிரியாணி வருங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் பத்தி கொளுத்தி வச்சுட்டு வரேங்க. இந்த பத்தி ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி இதை கொளுத்தி வச்சுடுவேன். பாருங்கள், நம்ம தண்ணி கொதித்து நல்லா வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச அரிசியை இதில் போட்டுக்கலாம். நான் அரிசியை களைஞ்சி தாங்க வச்சுக்கிறேன். நான் ஊரெல்லாம் வைக்கல. அதுவும் இல்லாமல் நான் தண்ணியில் வடிக்கவும் இல்லை. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தாங்க வச்சுருந்தேன். நல்லா வெந்து வந்துக்குது. இப்போவே இதை நல்லா கீழே வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் கலர் பவுடர்லாம் சேர்க்கலைங்க. கலர் பவுடர் சேர்க்காமல் செய்கிறது ரொம்ப நல்லது. இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்குறதுனால இது பிரியாணி கலர் தானாகவே வந்துடும். தம்மில் போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வெயிட் வைக்கணும். நான் இதை தான் வைக்கிறேன். இந்த கல்லை வச்சு இப்போ இதை தம்மில் போட்டுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது இதை இன்னும் நல்லா கிளறி அடி வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ கிளறி விட்டு நம்ம கீழே ஒரு கனமான தோசை கல்லை கீழே வச்சிடலாம். வச்சு மேலே தம்மில் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே அடி பிடிக்காமல் பிரியாணி நல்லா சூப்பராக வருங்க. பாருங்கள், திருப்பியும் இதை ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதை நீங்கள் இடையில நீங்கள் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 2-3 தடவை நீங்கள் இது கிளறி விடுறதுனால சாதம் விரையாக இருக்காது. அரிசி விரையாக இல்லாமல் நல்லா சூப்பராக வருங்க. பிரியாணி நல்லா மலர்ந்து வரும். இதுக்கப்புறம் இதுதான் கடைசி ஸ்டேஜ். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா டம்மில் போட்டுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் தாங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக நல்ல ஸ்மெல்லாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா பிரியாணி ரொம்ப நல்லா மலர்ந்து வந்துக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம போட்டோஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேன்னு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.